My dear students and parents, this is Daniel and Rukba Commissioner. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில இருந்தும் எம்சிசி ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங்ல இருந்தும் ரெண்டு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு ரிகார்டிங் ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சி ரவுண்ட். ஸோ ஃபைனலி தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியும் தங்களுடைய ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சி ரவுண்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஆல் இந்தியா கோட்டாவில் ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சி ரவுண்ட் 5th ரவுண்ட் நடந்துச்சு இல்லைங்களா, டீம்டு யூனிவர்சிட்டிஸ் மீன் பிடிஎஸ்க்கும் பிஎஸ்சி நர்சிங்க்கும் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும்தான் பண்ணியிருக்கோம், ரிசல்ட் இன்னும் வரல. அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபார் நீங்கள் ஒரு வேளை ஆல் இந்தியா கோட்டாவில் சாய்ஸஸ் ஏதாவது என்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து இப்போ நல்ல வாய்ட் அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃப்ரெஷ் சாய்ஸ் ஃபில்லிங் 18ஆம் தேதியிலேருந்து இன்னிலேருந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. இது எம்சிசி தரப்புலேருந்து வந்த நோட்டிஃபிகேஷனாக இருக்குது. இது இன்னைக்கு 18ஆம் தேதி வந்த நோட்டிஃபிகேஷன். Reference is made to the schedule uploaded on 17/12/2025 special stay vacancy round for MBBS BDS. நம்ம நேற்றுக்கு ஒரு ஷெடியூல் பற்றி பேசியிருந்தோம் இல்லைங்களா, அந்த ஷெடியூல் அடிப்படையில் இதுக்கு முன்னாடி பிடிஎஸ்க்கு மட்டும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருந்ததுனால இப்போ எம்பிபிஎஸ்க்கும் 67 இடங்கள் இருக்கிறதுனால இப்போ ஃப்ரெஷ் சாய்ஸ் ஃபில்லிங்கை அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி நீங்கள் சாய்ஸ் போட்டிருக்கிறேன் அதை மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இருக்க முடியாது. புதிதாக எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம் ஆல் இந்தியா கோட்டாவில். இப்போ தமிழ்நாடுக்கு வருவோம். தமிழ்நாட்டில் என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அட்டென்ஷன் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட் ஃபார் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் கோர்ஸ். ஆல்ரெடி பிடிஎஸ்ல நமக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட் நடந்து அதற்குரிய ரிசல்ட் வந்துடுச்சு. அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிட்டாங்க. ஒட்டுமொத்தமாக பிடிஎஸ்ல 26 இடங்கள் இருந்துச்சு. 26 மாணவர்களுக்கு இடங்கள் ஒதுக்கப்பட்டு விட்டது. அந்த 26 பேருடைய பெயர்கள் எல்லாம் ரிசல்ட்டில் வந்துடுச்சு. அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷன் வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்குது. இப்போ அவங்க கொடுத்துருக்கிற நோட்டிஃபிகேஷன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி பிடிஎஸ் சீட்டு கிடைத்தவர்கள், இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் பிடிஎஸ் சீட்டு கிடைச்சவங்க அவங்களுடைய கோர்ஸ்ல இருந்து வெளியே வர முடியாது. ஆனால் நமக்கு வந்து எம்பிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு சீட்டை வந்து இதுக்கு முன்னாடி கொடுக்காததுனால இப்போ புதுசாக வேக்கண்ட் சீட் இருக்கிறத இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. அப்படிங்கிறதுனால அந்த மாணவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து இந்த சீட் எனக்கு வேண்டான்னு சொல்லி நம்மளால் போக முடியாது. ஆனால் இட் இஸ் மோர் லைக்லி அண்ட் ரீஅலாட்மெண்ட் ஒன்லி ஃபார் தோஸ் 26 கேண்டிடேட்ஸ். அது 26 மாணவர்களுக்கு மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். If any of the 26 BDS allotted candidates are willing to participate in the special stay vacancy round for MBBS and BDS, they may do the choice filling of choices after payment of security deposit அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆல்ரெடி பிடிஎஸ் சீட்டு இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் இப்போ 5வது ரவுண்டில் சீட்டு கிடச்சிருந்துச்சுன்னா, இஃப் யூ வாண்ட் டு ஸ்விட்ச் டு எம்பிபிஎஸ் யூ கேன் டூ த ஃப்ரெஷ் சாய்ஸ் ஃபில்லிங். புதுசாக நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பிடிஎஸ் கிடச்ச காலேஜே ஓகே, ஐ எம் ஓகே டு கண்டினியூ வித் பிடிஎஸ் அப்படின்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண வேண்டியதில்லை. யூ கேன் கண்டினியூ இன் யுவர் சீட். இல்லை சார் எனக்கு வந்து எம்பிபிஎஸ் தான் நான் ஆசைப்படுறேன், எம்பிபிஎஸ் நீங்கள் கொடுக்காதனால பிடிஎஸ் போட்டேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இது இந்த 26 மாணவர்களுக்கு மட்டும்தான், எல்லாத்துக்கும் கிடையாது. ஓகேங்களா, இப்போ வந்து இந்த மாணவர்களுக்கு the BDS seats allotted to them will be shown as vacancies in this round, and if the candidates are allotted MBBS seats, இப்போ இந்த 26 மாணவர்களுடைய யாரெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சீட்டு அலாட் ஆகிடுச்சுன்னா அந்த சீட்டை வேற மாணவர்களுக்கு புதுசாக வேற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அலாட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை சீட்டு கிடைக்கலன்னா அதே சீட்டில் அவங்க கண்டிப்பாங்க. இட் இஸ் மோர் லைக்லி அண்ட் ரீஅலாட்மெண்ட். பட் ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது. அந்த 26 மாணவர்கள் மட்டும் பிடிஎஸ்லேருந்து எம்பிஎஸ் போகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க ஃப்ரெஷ்ஷாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். அண்ட் இஃப் எனி ஆஃப் த 26 பிடிஎஸ் allotted seats want to retain their seats, they may do so by not participating in this round. இது வந்து கொடுத்துருக்குறாங்க. 20ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சி ரவுண்டை தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வந்து நடத்த போகிறதாக இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து இப்போதைக்கு தமிழ்நாட்டில் வந்திருக்கிற மிக முக்கியமான அப்டேட்டாக இருக்குது. கூடிய விரைவில் நமக்கு தமிழ்நாட்டில் வேகன்சி கொஷன் என்ன அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுவாங்க. அது இப்போ வரைக்கும் வரல. வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைம் அரௌண்ட் நைட் வந்து 9:30க்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். கிறிஸ்மஸ் டைம்ன்றதுனால வெளியே எல்லாம் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். மைக் கூட இல்லை, ஸோ ஆடியோவும் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். பட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோவை அடுத்த வீடியோவில் பதிவு செய்கிறேன். இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாரெல்லாம் எம்பிபிஎஸ் சீட்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோவில் பதிவு செய்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.